அஸ்ஸலாமு அலைக்கும் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். நான் எந்திரிச்ச உடனே அடுப்புல பால வச்சாச்சு டீ போடுறதுக்காக. இது பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி அரிசி மொத நாள் நைட்டே ஊற வச்சிருந்தேன். ஸோ இதில கஞ்சி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸுக்குலாம் நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச நாளாவே இந்த வெயிட் லாஸ் பண்ற பைத்தியம் என்னவோ புடிச்சிட்டு கிடக்கு நமக்கு. ஸோ அதனால அத வாங்கி குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ போல வாங்கியிருந்தேன். ஏன்னா, அது ரேட்டு கூட. நம்ம மத்த அரிசியெல்லாம் ரேட்டு கம்பேர் பண்ணும்போது இந்த அரிசி ரொம்ப ரேட்டு அதிகமா இருந்துச்சு. அதனால 1/2 கிலோ மட்டும் வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு. நான் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா, வறுத்துட்டு ஊற வச்சிருக்கணும். ஸோ மறந்துட்டேன். அதனால ஊற வச்சிருந்த அரிசிய நல்லா தண்ணி இருத்திட்டு, வாணல்ல போட்டு நல்லா வறுத்துட்டு, அதுக்கப்புறமா மிக்ஸியில பல்ஸ் மோடு பண்ணி எடுத்துக்கிட்டு, 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்து, கொஞ்சமா உப்பு சேர்த்து ஒரு 5 விசில் போல விட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ வேக வச்சதுக்கப்புறம் வாசனைலாம் நல்லா தான் இருக்கு. குடிச்சு பார்த்தா தெரியும்னு நெனைக்கிறேன். பட் எப்படி இருந்தாலும் இன்னைக்கு இது கண்டிப்பா குடிச்சே ஆகணும் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தேன். பையன் வந்து இன்னைக்கு சண்டே அதுவுமா வெறும் கஞ்சியா? எனக்கு கஞ்சி வேணாம்மா, எனக்கு இந்த சேமியா பாயாசம் செஞ்சு குடுங்கன்னு கேட்டிருந்தான். ஸோ கஞ்சி குடிச்சா தான்டா சேமியா பாயாசம் செஞ்சு தருவேன்னேன். சரி 1 டம்ளர் கஞ்சி குடிக்கிறேன், சேமியா பாயாசம் செஞ்சு தாங்கன்னு கேட்டிருந்தான். அவனுக்கு அத செஞ்சுட்டு, இந்த கஞ்சிக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா, வேர்க்கடல துவையல் செஞ்சிருந்தேன். வெறும் கஞ்சி எப்படி குடிக்க முடியும்? ஏதாவது சைட் டிஷ் இருந்தா தானே! அப்படின்னு சொல்லிட்டு வேர்க்கடல துவையல் கேட்டிருந்தாரு. ஸோ அத தான் செஞ்சிருந்தேன். முதல்ல ஹஸ்பண்ட் தான் குடிச்சு பார்த்தாரு. குடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட்டு. நான் கூட எப்படி இருக்குமோன்னு நெனச்சேன். பட் நல்லாவே இருக்கு டேஸ்ட்டு அப்டின்னாரு. சரி விடுங்க வாரம் வாரம் செஞ்சு குடுத்துர்றேன் அந்த கஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த கஞ்சி அப்புறமா குடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்த மீனு, எறா இதெல்லாமே கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். பாப்பா வரதுக்கு முந்தின நாள் எடுத்த வீடியோ தான் இது. ஸோ பாப்பா வரான்னாவே கண்டிப்பா எறா வாங்கிட்டு வந்து குடுத்துருவாரு. பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால. அது பொடிஸ் எறா தான் கிடைச்சது அப்படின்னாரு. பட் அது கிளீன் பண்ண கஷ்டமா இருந்தாலும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாருக்கும். ஸோ கிளீன் பண்ணி எல்லாமே மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் போட்டு டப்பால ஸ்டோர் பண்ணிட்டேன். ஏன்னா மறுநாள் தான் பாப்பா வரா. இன்னைக்கும் நான்வெஜ் சமைச்சு, நாளைக்கும் பாப்பா வந்ததுக்கப்புறம் சமைச்சோம்னா சாப்பிட்றதுக்கு போர் அடிக்குன்றதுனால எடுத்து வச்சாச்சு ஃப்ரீசர்ல. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அந்த கஞ்சியும், சேமியாவும் குடிச்சிட்டு, அதுக்கப்புறமா வேலைய ஸ்டார்ட் பண்ண போறேன். அப்ப இவ்ளோ நேரம் செஞ்சது வேலை இல்லையான்னு கேட்டீங்கன்னா, அது காலையில நேரத்துக்கு உண்டான வேலை. இப்ப மத்தியான நேரத்துக்கு உண்டான வேலைகள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சண்டேனாவே இந்த மாரி காய்கறிகள், கீரை, புதினா, கொத்தமல்லி இதெல்லாமே 1 வாரத்துக்கு உண்டானது வாங்கிட்டு வந்துருவாரு. அதெல்லாமே கிளீன் பண்ணி டப்பால போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுருவேன். ஸோ அந்த வேலைகள் தான் இன்னைக்கு செஞ்சுட்டு இருந்தேன். பாப்பா வர்றதுக்கு முன்னாடி வாங்குற காய்கறிகளும் சரி, நான்வெஜ்ஜும் சரி, அவளுக்கு பிடிச்ச மாரி தான் பார்த்து பார்த்து வாங்குவோம். ஏன்னா பிள்ளை ஹாஸ்டல்ல இருந்து வருது. ஸோ அவளுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு குடுக்கணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இன்னைக்கு பூசணிக்காய் அதுக்கு வாங்கிட்டு வந்தோம். ஸ்வீட் செஞ்சா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாரி அந்த ஸ்வீட் கார்னும் அந்த மேடத்துக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அதனால அதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாரு. இன்னைக்கு மத்தியானம் சமையல் பார்த்தீங்கன்னா, கீரை கடைஞ்சு வாழைத்தண்டு கூட்டு அல்லது பொரியல் செய்யலான்னு சொல்லிட்டு முதல்ல அத கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா காய்கறிலாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னும் துணி துவைக்கணும், சமையல் வேலை பார்க்கணும். இந்த வேலைலாம் செஞ்சுக்கிட்டே அப்படியே உங்களோட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அங்க சொந்தக்கார ஒருத்தர பார்த்துட்டு அவருக்கு நான் சலாம் சொல்லியிருந்தேன். சலாம் அலைக்கும் அப்படின்னா, ஒரு வாலைக்கும் அஸ்ஸலாம்னு சொல்லிட்டு, "எப்படி இருக்கம்மா?" அப்படின்னு கேட்டாரு. "நல்லா இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ்" அப்படின்னேன். "நான் உன்னோட சேனல் எப்படிம்மா போயிட்டுருக்கு?" அப்படின்னாரு. "அல்ஹம்துலில்லாஹ் நல்லா போயிட்டுருக்கு" அப்படின்னேன். அப்ப அவரு சொன்னாரு, "உன்னோட வீடியோஸ் எல்லாம் நான் பார்ப்பேன். ரொம்ப நல்லா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ந்து பண்ணுமா. நிச்சயமா ஒரு நாள் ஜெயிப்ப" அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் மெய் மறந்து போயிருச்சு. உன்கிட்ட தாம்மா சொல்லிட்டு இருக்கேன்" அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், "எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னேன். "ஏம்மா?" அப்படின்னாரு. "இல்ல நீங்கலாம் என்னோட சேனல பார்ப்பீங்களா? வீடியோஸ பார்ப்பீங்களான்னு நான் யோசிச்சது கூட கிடையாது. ஏன்னா உங்களோட பிஸி டைம்ல உங்களோட வேலைகள்லாம் அப்படி. அப்படி இருக்கும்போது நீங்க என்னோட வீடியோஸ பார்த்தது மட்டும் இல்லாம, அத என்ன கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லியிருந்தேன். "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நல்லா பண்ற. தொடர்ந்து பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிட்டாரு. ஸோ நான் இத ஏன் இங்க சொல்ல வரேன்னா, நம்ம வந்து ஒரு பெர்சன மனசுல நெனச்சிருப்போம். சில பெர்சன் வச்சுக்கோங்களேன், இவங்கலாம் நம்ம வீடியோஸ் பார்ப்பாங்க. நமக்கு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இதெல்லாம் குடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நெனைப்போம். நம்ம நெனைக்காத ஒரு பெர்சன் நம்ம வீடியோஸ் பார்க்கறது மட்டும் இல்லாம, நம்மள கூப்பிட்டு என்கரேஜிங் பண்றது ரொம்ப பெரிய விஷயமா எனக்கு அன்னைக்கு தோணுச்சு. சிலர்லாம் என்ன கேட்பாங்க, "என்ன இந்த YouTubeல கிடைக்குதுன்னு தொடர்ந்து இது பண்ணிட்டு கிடக்குற" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வார்த்தைகள்லாம் நான் நெனச்சு நெறைய நாட்கள் வருத்தப்பட்டதுண்டு. அந்த மாதிரி வருத்தப்படும்போது, இந்த மாதிரி நபர்கள் வந்து நமக்கு இந்த என்கரேஜிங், இந்த மோட்டிவேஷனலா பேசுறது, இதெல்லாம் வந்து நமக்கு எப்படி சொல்றது? ஒரு பெரிய சந்தோஷத்த குடுத்துச்சு. அன்னைக்கு நாள் முழுக்க எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. அது வார்த்தைகளாலே சொல்ல முடியாது. இப்ப சிலருக்கு தோணலாம், "இந்த வார்த்தைகள வச்சுட்டு என்னம்மா பண்ண முடியும்? இன்கம் பார்க்கணும்ல ஏதாவது" அப்படின்னு சொல்லிட்டு. உண்மதான் நான் இல்லன்னுலாம் சொல்லல. நம்ம இன்கம் பார்க்கணுன்றதுக்காக தான் நம்மளோட உழைப்ப நம்ம இந்த சேனல்ல நம்ம குடுத்துட்ருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் அதுவும் ஒரு நாள் நடக்கும்னு நான் நம்புறேன். அதுக்கு முன்னாடி நடுவுல அப்பப்ப நம்ம அந்த சக்சஸுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன அங்கீகாரங்கள், என்கரேஜ்மென்ட் இதெல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அத உங்களோட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறமா சமையல்லாம் முடிச்சு, ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு தூக்கத்த போட்டு எந்திரிச்சுட்டு, ஈவினிங் போல பையன் வந்து ராகி புட்டு கேட்டிருந்தான். இப்பலாம் அவன் நல்லா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். இந்த மாதிரி ராகி புட்டு, அரிசி புட்டு இதெல்லாமே. ஸோ, அதனால அவன் கேட்டதுனால நைட்டு டின்னருக்கு டிஃபனாவே இத செஞ்சு குடுத்துருந்தோம். சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்னா, வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க.